நான் பேசுறேன். ஏங்க, அந்த ஏசி ரகுவரனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? அவர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வர காணுமே. வந்தனா நம்ம வேகத்துல எதுவும் நடக்காது. கொஞ்சம் பொறுமையா இரு. எவ்வளவு நாளைக்குங்க? எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? அது நடந்து முழுசா 8 மாசம் ஆச்சு. இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. என் பிள்ளைக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் அவளை பழி வாங்கி ஆகணும். வந்தனா, ஏசி சொல்ற மாதிரி இது ஒரு காம்ப்ளிகேட்டான கேஸ். இத நாம எடுத்து கவுத்தோன்னு எதுவும் பண்ணிட முடியாது. ஏங்க, அவ யாருங்க? அந்த ஏசி டிசி கமிஷனர் எல்லாரும் நம்ம காலடியில இருக்காங்க. அவ நம்ம கிட்டயே வேலையை காட்டிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் நம்ம கட்டுப்பாட்டுல வேலை பாக்குறவங்க. அவ எதிர்த்து வேலை செய்யறவ. அப்ப அவ வேலையை காட்டதானே செய்வா. செத்து போயிட்டான்னு நினைச்சவ நம்ம எல்லார் கண்ணையும் மண்ணை தூவிட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்கா. இத தனி ஒருத்தியா பண்ணிருக்க முடியாது. யாரோ ஒருத்தங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கிட்டு வந்து விசாரிச்சா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதத்தான் நம்மளால யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. என்னங்க நீங்க? முடியலன்னு சொல்லாதீங்க. என்ன பண்ணா முடியும்னு யோசிங்க. எல்லா விதத்திலையும் நல்லா யோசிச்சு பார்த்தாச்சு. அந்த ஏசி சாரும் அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டாரு. ஒரு துரும்ப கூட நகர்த்த முடியலையே. ஏங்க, இப்ப அவ ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டல் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சே. அங்க நம்ம ஆளுங்களை அனுப்பி ருத்ராவை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படியும் சிசிடிவி கேமரா இருக்கும்ல. அந்த கேமராவை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா வந்தவங்க யாரு போனவங்க யாரு இப்படி ஏதாவது தெரியும்ல. நீ சொல்றது சரிதான் வந்தனா. அப்போ அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், மந்திரி ஆகுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. நாம சம்பாதிச்சது, சம்பாதிக்கிறது, சம்பாதிக்க போறது எல்லாமே நம்ம வாரிசுக்காக தான். அவன் நிலைமைய பாத்தீங்களா? அவனை எப்படி முடங்கி போய் கிடக்குறான். அவனை முதல்ல இந்த இருட்டுல இருந்து வெளியே கொண்டு வரணுங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு யோசிங்க. சரி.